ஐயா ராமசாமி படையாச்சி அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. ஐயா ராமசாமி படையாச்சியை பொறுத்தவரை ஒரு தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி என்ற கட்சியை நிறுவி தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடினார் அவர். அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்திலே உள்துறை அமைச்சராக இருந்தவர். உள்துறை அமைச்சராக பல்வேறு நற்பணிகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்றியவர். சட்டமன்ற உறுப்பினர். இப்படி பல்வேறு வகைகளிலே அது மட்டும் இல்லாமல் ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் கூட. எனவே அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல், அதுவும் குறிப்பாக ஒரு தொழிலாளர் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்ட ஐயா ராமசாமி படையாச்சி அவர்களுக்கு அரசு விழாவாக நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து இன்றைக்கு அது அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அறிவித்ததன் காரணமாக இன்றைக்கு அரசு விழாவாக இன்றைக்கு நடக்கின்றது. இன்னொன்று, இன்றைக்கு இசைத்தரணி அம்மா திருமதி MS சுப்புலட்சுமி அவர்களுடைய பிறந்த தினம் என்று. அவருடைய குரல் என்று சொன்னால், அதாவது ஒரு காற்றை காற்றிலும் ஒரு இனிமையாக இருக்கின்ற ஒரு குரல். குறிப்பாக நான் அவர் எவ்வளோ பாடல்களை அவர் பாடியிருந்தாலும் கூட நான் ரசித்து விரும்பிய கேட்ட பாடல் என்று சொன்னால் காற்றினிலே வரும் கீதம். இந்த பாடலில் ஒரு வரி வரும், அதாவது நீல நிறத்தில் பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான், காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுதே என் உள்ளம் சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அப்படியே உருகிடுவீங்க. அந்த அளவுக்கு எல்லோருடைய அந்த ஒரு இசைக்கு ஒரு தரணி போட்டிருக்கின்ற வகையில் இருந்த இசை தரணி அம்மா சுப்புலட்சுமி MS சுப்புலட்சுமி அவருடைய பிறந்த தினம் கூட இன்று. எனவே கழகத்தின் சார்பில் பொதுச்செயலாளர் சார்பில் இன்றைக்கு ஐயா ராமசாமி படையாச்சி அவர்களுக்கும் அதே போன்று MS சுப்புலட்சுமி அவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கோபால், தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இதுவரை 12,000 பேர் பாதிச்சிருக்காங்க. நாட்டுக்கு முக்கியமான விஷயம் அதை சொல்லிட்டோம். 5 பேர் இறந்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர், அதாவது கோர்ட்ல ஏறி சொல்லுவாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மைன்ற மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் நான் சொல்வதெல்லாம் பொய்ன்ற மாதிரி தான் அவருடைய அந்த கருத்துக்கள் இருக்கு. ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கிடையாது, மருத்துவமனையில் செவிலியர் கிடையாது, மருத்துவமனையில் மருந்துகள் கிடையாது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய அளவுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 12,000 பேர் டெங்குல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 12,000 பேரில் 5 பேர் இருந்திருக்க நிலையில் கொஞ்சமாவது அதை டெங்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்ற வகையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம வெறுமனே பேட்டி கொடுப்பதும் அதே போல் உண்மைகளை மறைத்து பேசுவதும் தான் இன்றைக்கு இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சருடைய அந்த செயல்பாடு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை பொறுத்தவரை ஒரு ICUல தான் போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோமா ஸ்டேஜில் போயிட்டு தான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் நம்பி இருக்கின்ற அரசு மருத்துவமனைகள் இன்றைக்கு மருத்துவர் இல்லாமல், செவிலியர் இல்லாமல், மருந்து இல்லாமல் இன்றைக்கு மக்கள் கஷ்டப்படுகின்ற ஒரு வேதனையான சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்த விடியாத ஆட்சியில் ஏற்பட்டிருக்கு. சார், புதிதாக கட்சி தொடங்கியிருக்க நடிகர் விஜய் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமச்சந்திரன் உட்பட அதிமுக முன்னாள் அமைச்சர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களை நாளைக்கு பக்கம் இருக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு சொல்றாங்க. அது ஏற்கனவே பொதுச்செயலாளர் பதில் சொல்லிட்டாரு. ஏசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். அதுவும் இல்லாமல் விஜயோடைய அந்த கட்சி பாடல என்ன வச்சிருக்காங்க, ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் MGR வச்சிருக்காரு. அதாவது குறிப்பாக அவர் அதிமுகவுடைய வாக்குகளை குறி வச்சுதான் களத்தில் இறங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. இல்லை, இப்போ எங்களுடைய வாக்குகள் எந்த காலத்திலும் சரியாது. அதில் கடந்த கால தேர்தலில் அது நிரூபிக்கப்பட்டிருக்காது. தமிழர்கள் மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்ந்து இருக்கு. இப்ப இலங்கையில கைது செய்யப்பட்ட தமிழர்களுக்கு மொட்டை எடுத்து திருப்பி அமைச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ இது பெரிய அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய ஒரு தன்மானத்துக்கு விடப்பட்ட ஒரு அறைகூல தான் நிச்சயமா அதை எடுக்க முடியாது. இதை மொட்டை அடிச்சு அவங்க அனுப்புறாங்கன்னா ஒரு தமிழனை, அதுவும் இலங்கை தமிழரை, ஒரு இந்தியனை, அப்படி இருக்கும்போது இந்த மத்திய அரசுக்கும் அது குறித்து எந்த கவலையும் இல்லை. மாநில அரசு ஏற்கனவே மக்களை மொட்டடிச்சிச்சு. இப்போ அது போதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இலங்கை சிறையில் இருக்கிற விடுதலை பெற்றவர்களை இன்னைக்கு மொட்டையடித்து இன்றைக்கு அவர்களை அவமானப்படுத்துவது என்பது எந்த காலத்திலும் ஏற்க முடியாது. எனவே இன்றைக்கு தூங்குகின்ற இந்த விடியாத அரசை பொறுத்தவரை அதை பற்றி எந்தவித கவலை இல்லாமல் இந்த இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு, அதுவும் குறிப்பாக நம்முடைய அதாவது பாக் வளைகுடா மீனவர்கள் அவர்கள் கடுமையான பாதிப்பாளர். கிட்டத்தட்ட 22 பேர்
பிடிபட்டு அதில் 11 பேர் மேலே வந்து 1.5 கோடி ரூபாய் ஒவ்வொருத்தரும் கட்டணும்னா எப்படி கட்டுவாங்க? அவங்க 1.5 கோடி ரூபாய் இருந்தால் ஏன் வந்து கடல் தொழிலே பண்ணுறாங்க? வேணும்னு அவங்க வந்து இது போலியே எல்லை மீறல் போலியே காற்றின் திசை காரணமாக அவங்களுக்கு தெரியுதில்லை கடலில் எல்லை இருக்கா? எல்லை இல்லாத காலத்தில் காற்று திசை காரணமாக போகிறாங்க. அவங்கள பிடித்து வந்து ஒப்படைக்கணும் கோஸ்ட் கார்டுகிட்ட. அந்த கோஸ்ட் கார்டுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதுவும் வந்து வற்புறுத்தலை யார் இலங்கை அரசாங்கத்தை எங்ககிட்ட தான் நீங்கள் ஒப்படைக்கணும்னு. அவங்க போய் நேராக ஜெயிலில் போட்டு மொட்டை அடித்து ரிலீஸ் பண்ணுறது, படகை சீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து உடைமைகளை சீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட வந்து இப்போ மட்டும் சமீபத்தில் வந்து கொள்ளடிக்கப்பட்ட பொருட்கள் வந்து 3.5 கோடி ரூபாய் பொருட்கள். அதாவது வேதாரண்யம் அந்த வட்டத்திலிருந்து போன மீனவர் வந்து 3.5 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மீனவர்களுக்கு சேதம் ஏற்பட்டு உயிர் சேதம், பொருள் சேதம், அதே போல சிறை சேதம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற நிலையில இதையெல்லாம் கண்டு காணாமல் இருக்கின்ற இந்த விடியாத அரசு இன்றைக்கு மீனவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பாதிக்கப்படுகின்ற ஒரு துன்பப்படுகின்ற நிலை தான் இந்த தமிழ்நாட்டில். சார், மதுவிலக்கு தொடர்பாக கூட்டணியில விரிசல் ஏற்பட்டாலும் தயாரா இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமா திருமாவளவன் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருடைய கருத்துக்கள்லாம் கிட்டத்தட்ட 3 நாளா அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால திரும்ப அரைச்சமாவே அரைக்காதீங்க. ஓகே சார் 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 அழுத்தத்திற்கும் அரைச்சமாக விட கருத்துக்கள் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுகவோட கட்சியா இருக்கு. அதுதான் 3 நாள் 4 நாளா இதே கருத்தை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நாட்டுல திமுக பத்தி எவ்வளவு இருக்குது பேசுறதுக்கு. அதை பத்தி கேளுங்க. சட்ட ஒழுங்கை பத்தி கேக்குறீங்களா? அதை கேட்கறது கிடையாது. கஞ்சாவை பத்தி கேக்குறீங்களா? அதை கேட்கறது இல்ல. போதை பத்தி கேட்கறது இல்லையா? அதை கேளுங்க. அதனால தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா மக்கள் வந்து ஒரு வாழ முடியாத சூழ்நிலை இருக்கு. அதான் நாட்டுக்கு முக்கியம். எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து பதிலாம் சொல்லியாச்சு. அந்த பதிலே போகாது.